ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த செடிமேக் கண்ட்ரோலர் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகேவா, இதுதான் அந்த செடிமேக் கண்ட்ரோலரு மாடல் பாருங்கள், GC600. இதுலேயே வந்து GC1200, 1211 எல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே போல தான் இருக்கும். சரியா? ஸோ இது பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 4 6 தான் 3 4 5 6 அதாவது பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸு, அடுத்து 8 9 அவுட்புட்டு தான், 7 வந்து சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் INT, அடுத்து டிஜிட்டல் இன்புட்ஸு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிசோர் பாயிண்ட்டு. ஓகேவா, 13 14 15 16 எல்லாம் ரிசோர் பாயிண்ட்டு, 17 18 19 20 வரைக்கும் ரிசோர் பாயிண்ட் தான். அடுத்து 21 22 பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் தான். அடுத்து 23 24 25 26 பாருங்கள், LLOP போட்டிருக்காங்க சென்சாரு. அடுத்து பாருங்கள் FL ஃபியூல் லெவல் சென்சாரு. அடுத்து பாருங்கள் டெம்பரேச்சர் சென்சாரு. அடுத்து இருக்கிறது வந்து ஆயில் ப்ரெஷரோட அந்த இது வரும் பார்த்தீங்களா, 4 to 20 mA அந்த மாதிரி வரக்கூடிய சென்சார் மாற்றக்கூடியது. அடுத்து 27லேருந்து 30 வரைக்கும் ஜென்ரேட்டர் சப்ளை, 31லேருந்து 34 வரைக்கும் மெயின் சப்ளை, அடுத்து 36லேருந்து 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா CT கனெக்ஷன், S1 S2 S1 S2 S1 S2 அந்த மாதிரி RYB அது. அடுத்து 41 வந்து பார்த்திங்கன்னா 41 வந்து சென்சாருங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது கேட்டிருந்தார். சரி, ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது. இந்த ஸ்டார்ட்டு ஸ்டாப் 2 பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடும். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட்டு, இல்லை ரீடு மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட்டு. நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டார்ட்டு. அப்போ இந்த பட்டன் மேலே அப்பு டவுன் இருக்குங்களா, அப்பு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 வேல்யூ 1 மாறிடுச்சா. இது வந்து வேல்யூ கூட்ட குறைக்கிறது. அடுத்து கர்சர் மூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் 2, அடுத்து 3, அடுத்து 4. ஓகே, அவன் உள்ளே போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேராமீட்டர் வரும். ஸோ ஒரு பேராமீட்டர் மேடிலு, இன்புட்ஸு, அவுட்புட்ஸு, டைமர்ஸு, இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட்ஸில் வந்து ஒரு வேல்யூ மாற்ற போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவுட்புட் ABCDEF அப்படி இருக்கும். ஸோ ஏல போய்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு அதே பண்ணுங்கள், அது ஸ்டார்ட் இல்லைன்னு கொடுத்துருவோம். இது மறுபடியும் பிளிங்க் ஆச்சுன்னா அதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த அப் டவுன் ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதாயிரும். ஓகே, அடுத்த பேராமீட்டர் இருக்கும். அடுத்த பேராமீட்டர் பொறுத்து ஸ்டாப் பட்டனு, அடுத்து A வருதா, BCD அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், சேவ்னு வந்துடும். நீங்கள் எதுவுமே ப்ரெஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தா கூட அதுவே சேவ்னு சொல்லி வெளியே வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதாங்க ப்ரோக்ராம் பண்ணுறது. எதுவும் சந்தேகம் இருந்தால், டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓகே, வெல்கம் டு திருக்குமரன் ஜென்செட் கண்ட்ரோலர்ஸ். இந்த கண்ட்ரோலர்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.